IQOO Neo 6 5G சைனால இந்த ஃபோன் IQOO Neo 6 SC அப்படின்ற பேர்ல லான்ச் ஆச்சு. அது அப்படி இந்தியால IQOO Neo 6 5G அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த ஃபோனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். எடுத்தவொடனே இந்த ஃபோனோட டிசைனை பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பின்னாடி அந்த ஒரு மாதிரி ஃப்ராஸ்டட் பேக் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் பட போகிறது இல்லை இந்த டிசைனில். அப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, எப்படினாலும் ஃபோனை வாங்கி கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம், அது ஒரு விஷயம். பட் டிசைன், கேமராவோட அந்த அலைன்மெண்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் அடுத்தது இந்த ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நமக்கு 120 Hz E4 AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு HDR10+ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 360 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்கிற டிஸ்பிளே. ஸோ கேமிங்க்கு ஏற்ற ஒரு டிஸ்பிளே தான் இது. அதை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதோட ப்ராசஸர் Snapdragon 870 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த Snapdragon 865 அப்படின்ற ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸருடைய ஒரு எவால்வ்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபோன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனாலே இதோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லா தான் இருக்க போகுது. அந்த 865 எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுச்சோ அதை விட அதிகமான ஸ்டெபிலிட்டியோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த ஃபோன் கொடுக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தென் அடுத்து கேமராஸ் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா இதில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 64 MBக்கான பிரைமரி சென்சார், 8 MBக்கான வைட் ஆங்கிள் சென்சார், அப்புறம் 2 MBக்கான ஒரு மேக்ரோ சென்சார். அதை பற்றி நீங்கள் கண்டுக்காதீங்க. இந்த 64 MB கேமரா நமக்கு OIS கொடுத்துருக்காங்க, அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். நீங்கள் எடுக்கிற வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் மோர் ஸ்டெபிலைஸாக உங்களுக்கு இருக்க போகுது இதனால. தென் இதில் நல்லா 4K ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஆனால் 4K 30 தான், 60 கிடையாது. X65ல 4K 60 இருக்குது, இதில் 4K 30. ஓகே. தென் அடுத்து செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 16 MBக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸுமே ஓரளவு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தென் அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 4700 mAh தான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னொரு காரணம் இதோட சார்ஜிங் ஸ்பீடு தான். இதில் நமக்கு 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அந்த சார்ஜிங் பிரிக்குமே நமக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இந்த ஃபோனில் கண்டிப்பாக கிடையாது. தென் அடுத்து மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் Bluetooth 5.2 சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த RAM எக்ஸ்பான்ஷன் ஆப்ஷன் அதுவுமே இங்கே இருக்குது. தென் OS அப்படின்னு பார்த்தோம்னா இதில் விவோடைய ஃபன் டச் OS தான் இருக்குது. ஏன் விவோட OS அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த IQOO அப்படின்றது ஒரு புது பிராண்ட் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் இது ஆக்சுவலாக விவோடைய ஒரு சப் பிராண்ட் தான். ஸோ விவோவில் இருக்கிற அந்த ஃபன் டச் OS தான் இருக்குது. எப்படி ஷாமிக்கு ரெட்மி, போக்கோ அப்படின்ற சப் பிராண்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி விவோக்கு இந்த IQOO அப்படின்னு சொல்லலாம். தென் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோனில் நமக்கு 8/126 இல்லை 12/256 அப்படின்ட்டு 2 வேரியண்ட்டில் இருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் இதில் UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் தான். ஸோ அதுவுமே நல்ல விஷயம் தான். தென் அடுத்து இது வரைக்கும் நான் சொல்ல எல்லாமே மொத்தமாக சேர்த்து இப்போ 30,000 ரூபாய்க்கு அமேசானில் லான்ச் ஆகிருக்கு. ஸோ 30,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படின்ட்டு எனக்கு ஒர்த்து அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அதே நேரத்தில் கேமரா இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 30,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் உங்களுக்கு இந்த ஃபோனை பற்றி தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. வீடியோக்கு அப்படியே லைக்கை போட்டு விட்டு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுறேன். Until then, this is Orvi from Orvi Tech Tamil signing off.